ஸோ வந்து இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஸோ ஓவராலாக ஒரு கிளாஸஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஆடியோ செக்ஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து டிஸ்பிளே செக்ஷன், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நாம வந்து அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்னா என்ன, இதில் எத்தனை விதமான டைப்ஸ் இருக்குது அப்படின்றது இதெல்லாம் வந்து நம்ம போக போக வந்து தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? இது தெரிஞ்சுட்டா தான் அடுத்ததுக்கு போக முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல ஏன், எதுக்கு, அப்புறம் தான் எப்படி. இது ஏன்னு தெரியாமலே ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, இல்ல படிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து என்ன பர்ப்பஸ்ன்னே தெரியாது. அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு வந்து புரியாது. ஓகேவா? ஸோ அதனால முதல்ல வந்து என்ன, ஏன், அது எப்படி, ஏன், எதுக்கு, அதுக்கப்புறமா தான் வந்து எப்படி அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இது இது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட பர்ப்பஸ் என்னன்னு சொல்லி புரிஞ்சிரும் நமக்கு. பர்ப்பஸ் புரிஞ்சிருச்சுன்னா, அது வந்து நம்ம மைண்ட்ல வந்து நல்லா உட்கார்ந்துரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, முதல்ல கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்றத வந்து முதல்ல பார்ப்போம். ஓகேங்களா? இந்த இந்த எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி, இத பேஸ் பண்ணி அது எதுவுமே நீங்க கவலையே படாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரலா டெர்ம் இங்கிலீஷ்ல கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னது? தகவல் தகவல் அப்படின்னா டேட்டா, தொடர்பு, பரிமாற்றம்னு சொல்லலாம். ஓகேவா? தகவல் பரிமாற்றம். கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன்னா என்னது? ஏதோ ஒரு செய்தி இருக்கு, அது இன்னொருத்தருக்கு ஏதோ ஒன்று. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு செய்தியே இப்போ சொல்கிறேன். இப்போ என்ன சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சு, நீங்கள் புரிஞ்சுட்டு எந்திரிச்சு நின்னீங்க. இப்போ நான் வந்து உங்களை எந்திரிங்க, இதுவும் ஒரு கம்யூனிகேஷன். இதை வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாம. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் தான். இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கோம், சிக்னல் லைட் எரியுது, அப்போனா என்ன அர்த்தம்? அப்புறம் எப்படி காமிப்பாங்க ம். இல்லை சிக்னலே வச்சுங்களேன், சிக்னல் ரெட் எரியுது, அப்போனா என்னது? அதுவும் வந்து ஒரு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். லைட் மூலியமா வந்து கம்யூனிகேட் ஆகுது. பின்னாடி வந்துட்டு டொயின் டொயின் ஹார்ன் அடிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நான் இது எல்லாமே ஒரு 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 ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஜஸ்ட் வாயால பேசுறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல டேட்டா நம்ம வந்து பரிமாறிக்கிறோம். இதுதான் வந்து கம்யூனிகேஷன் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, புரோட்டோகால் அப்படின்னா என்னதுங்க அப்படின்றத வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இந்த புரோட்டோகால் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன என்ன அர்த்தம் அப்படின்றத வந்து புரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ புரோட்டோகால்ன்ற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இது முன்னாடி? சிஎம் புரோட்டோகால். ஓகே, வேற எது கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜென்ரலாவே சொல்லுங்க. நீங்க எலக்ட்ரானிக்ஸ் தொடர்பு பத்தி பார்க்காதீங்க. ஜென்ரலா புரோட்டோகால் அப்படின்னா நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த படத்துல எல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது சீன் வந்துச்சுன்னா நீங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், நீங்க எந்த புரோட்டோகாலும் ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து கோர்ட் சீன் எல்லாம் வரும்போது சொல்லுவாங்க இல்லையா? ஸோ புரோட்டோகால் அப்படின்னா என்னன்னா ஒரு 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 வந்து சொல்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு ப்ரொசீஜர் அப்படி சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் கரெக்டான டெஃபினேஷன் கிடையாது. புரோட்டோகால் கரெக்டான டெஃபினேஷன் வந்து வேற வரும். நான் இங்க புரிதலுக்காக சொல்றேன். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படி சொல்லி இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பார்க்க வரீங்க, இல்லை நான் உங்களை பார்க்க வரேன். ஓகேவா? ஸோ அது மாதிரி வந்து பார்க்கும்போது நான் எடுத்த உடனே இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ப்ரொசீஜர், ஒரு புது ஆள்கிட்ட பேசும்போது ஒரு ப்ரொசீஜர்னு இருக்கு இல்லையா? ஸோ எடுத்த உடனே நான் போய் என்னுடைய விஷயத்தை மட்டும் சொல்லி எனக்கு இது அப்படி எப்படி சொல்லி சொன்னேன்னா யாரும் வந்து அது ஒரு கரெக்டான கம்யூனிகேஷன் வந்து கிடையாது. ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம்? சார் நான் இன்னாரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம். நான் வணக்கமோ, குட் ஈவினிங்கோ, ஹாயோ ஏதோ ஒன்று சொல்லுவோம். இது மாதிரி நான் இன்னாரு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து தெரியணும், இல்லை இது வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படி சொல்றது வந்து அது ஒரு ப்ரொசீஜர். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து புரோட்டோகால் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க இப்போ இந்த கம்யூனிகேஷன் புரோட்டோகால், ஓகேவா, கம்யூனிகேஷன் புரோட்டோகால்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஐசிக்கு ஐசி இடையிலையோ, ஒரு சென்சாருக்கு ஐசிக்கு நடுவிலையோ, ஒரு சிபியூக்கு இன்னொரு ஐசிக்கு நடுவிலையோ கம்யூனிகேஷன் வந்து நடக்கணும். தகவல் வந்து பரிமாறணும். ஓகேங்களா? டேட்டா வந்து என்ன பண்ணணும்? டிரான்ஸ்மிஷன் வந்து ஆகணும். அதுக்குண்டான புரோட்டோகால் தான் கம்யூனிகேஷன் புரோட்டோகால். புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி தான் வந்து இந்த கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளியருங்களா? எதுவும் டவுட் இருக்குங்களா? என்ன பார்க்க போகிறோம் சொல்லி தெரிஞ்சிருச்சா? சரி, ஒரு இது மெயின் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? என்னங்க சில விஷயம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், இன்னொரு ஃபோன் வச்சுருக்கேன். இதுலேருந்து நான் வந்து ஒரு பாட்டை அனுப்புகிறேன். அந்த பாட்டை நமக்கு வந்து ஏதோ ஒரு மீடியம் மூலியமாக போகுது. இப்போ என்ன மீடியம் யூஸ் பண்ணுவேன் நான்? ஏதர் ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம், வைஃபை யூஸ் பண்ணலாம், இன்ஃப்ராரெட் முடிஞ்சு போச்சு ஆனால் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இல்லையா நான் ஒரு ஃபிசிக்கலாக கேபிள் வழியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இதை வந்து மீடியம்னு சொல்லுவோம் நம்ம. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சிக்னல் லைட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சிக்னல்ன்றது என்ன மீடியமு? லைட், வெளிச்சம் மூலியமாக எனக்கு வந்து தெரிவிக்கிறது. அதே வந்து ஹார்ன்றது சவுண்டு. இந்த தகவல் வந்து டிராவல் பண்ணுற அந்த அந்த இது இருக்குது பார்த்தீங்களா? அந்த மீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து மீடியம்னு சொல்கிறேன். இப்போ நான் கையில் எந்திரிங்க, இல்லை உட்காருங்க, வாய் சொல்லாமல் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா என்னது?
இப்படி சொல்றேன்னா என்னது, இது வந்து நான் வந்து சிக்னல், அதாவது லைட் மூலியமா உங்களுக்கு வந்து தெரியும், லைட் மூலியமா டிராவல் ஆகுது. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மீடியம்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இங்க வந்து எல்லா கம்யூனிகேஷனுமே என்ன மீடியம்ல நடக்கும், மொபைலுக்குள்ள பேசிக்கலா வந்து ஒரு ப்ராசஸர் இருக்கும், ஒரு இஎம்எம்சிக்கும், இல்ல ஒரு ப்ராசஸருக்கும், ஒரு ஐசிக்கும் நடுவுல என்ன மீடியம்ல நடக்கும், இது எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் தான் இதுக்கு வந்து மீடியம். புரியுதுங்களா? இதுக்கு என்ன மீடியம், வோல்டேஜ் தான் இதோடைய மீடியம். வோல்டேஜ்ல தான் வந்து என்ன போகும், அதுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து போகும். கிளியருங்களா? கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, மீடியம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஒரு வோல்டேஜுக்கும் ஒரு சிக்னலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்ப்போம். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு சத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் சத்தம்ன்றது பாருங்களேன். அப்படி சொல்லி நான் ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறேன். இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? இது வந்து சத்தம். அதாவது ஒரு கிராஃப்ல போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளாட்டா ஏதோ வந்து ஒரு சவுண்ட் வந்து வருது, ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு சவுண்ட் வருது வந்து என்னது, இது வந்து ஒரு சவுண்டு. இதுல வந்து இன்ஃபர்மேஷனே வந்து கிடையாது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இதே சத்தத்தை தான் நான் வந்து வார்த்தைகளா வந்து மாத்துறேன். என்னன்னா அந்த சத்தம் பிளஸ் இன்ஃபர்மேஷன் அது சேர்த்ததான் என்ன வருது, அது ஒரு சிக்னலா மாறுது, இல்ல வந்து ஒரு வார்த்தையா இங்க வந்து ஒரு வேர்டா மாறுது. புரியுதா நான் சொல்ல வருது? வோல்டேஜ்ன்றது வெறும் வோல்டேஜ். இப்போ 1.28 வோல்டேஜ் போகுது, ஒரு லைன்ல போகுது அப்படின்னா அது ஜஸ்ட் என்னது, வோல்டேஜ். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? புரியுதுங்களா? 1.8 வோல்ட் அனுப்புறேன் அப்படின்னா அது ஜஸ்ட் வோல்டேஜ். ஆனா அதே வோல்டேஜ்ல ஒரு இன்ஃபர்மேஷனை நான் ஆட் பண்றேன், அப்போ அதுக்கு பேர் என்ன, சிக்னல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம், இஎன் சிக்னல்னு சொல்லி ஒன்று பார்த்தோமா, இப்போ ஒரு ஆடியோ ஐசி பார்த்தோம், ஆடியோ ஐசி பார்க்கும்போது வந்து பார்த்தோம். இப்போ அங்கே விபிஹெச்னு வர்றது என்னது, வோல்டேஜ். வோல்டேஜ். விபிஹெச்னு வருது வோல்டேஜ். அந்த 1.8ன்னு வருது என்ன சொல்லணும், அதுவும் வோல்டேஜ் தான். ஆனா அங்கே வோல்டேஜ்ன்ற வார்த்தை நம்ம வந்து யூஸ் பண்ணல, என்ன யூஸ் பண்ணோம், சிக்னல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன் சொல்லணும் அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி வந்து ஆம்பிளிஃபை பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ற இன்ஃபர்மேஷன் இது கொடுக்குது. அந்த ஐசி ஒர்க் பண்றதுக்கான வோல்டேஜை கொடுக்கல. அது வித்தியாசம். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து 1.8 வோல்ட் என்ன சொல்றாங்க, சிக்னல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கும் வோல்டேஜ் வேணும் கொஞ்சம். பேசிக்கா அதுவும் வோல்டேஜ் தான். பட் என்னன்னா இப்போ அதுல வந்து ஒரு 1 பிட் வோல்டேஜ். அது அதாவது எய்தர் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், ஆமா இல்லைனா இல்லை. இப்போ இஎன் சிக்னலுக்கு எப்படின்னா, இஎன் சிக்னலுக்கு ஜென்ரலா வந்து ஆன் இல்லைன்னா ஆஃப், அதாவது ஆஃப் ஸ்டேட்டு இல்லைன்னா ஆன் ஸ்டேட்டு இல்லைன்னா ஆஃப், இந்த மாதிரி வந்து ரெண்டு ஸ்டேட் தான் இருக்க முடியும். இப்போ இஎன் சிக்னல் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி என்ன பண்ண தேவையில்லை, ஆடியோவை ஆம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. அதே ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா ஆடியோ ஆம்பிளிஃபை அதுக்குண்டான வேலையை வந்து பண்ணணும். ஸோ இங்கே அந்த இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம சிக்னல் லைட் மாதிரி தான், ரெட் இருந்துச்சா நின்றுடணும், க்ரீன் இருந்துச்சுலா போகலாம், எல்லோ இருக்குமான்னு சொல்லி கேட்காதீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போது இது வரைக்கும் புரியுதுங்களா? கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சாச்சு, வோல்டேஜ்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சாச்சு, சிக்னல்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சாச்சு. அதாவது வோல்டேஜ் கூட இன்ஃபர்மேஷன் கலந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து சிக்னல். எந்த டவுட்டும் இருக்கா? இது வரைக்கும் கிளியராக இருக்குது, எந்த டவுட்டும் இல்லை. கிளியருங்களா? சரி, அடுத்தது வந்து நாம் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம், நம்ம வந்து படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு வந்து லாங்குவேஜ், கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ், பைனரி லாங்குவேஜ். அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம, பைனரி. பைனரியில் வெறும் ரெண்டு தான் இருக்கும், ஜீரோஸு 1, வெறும் 0 1. அப்படி இல்லையா ஃபால்ஸு ட்ரூ, இல்லை ஆமாம், இது மட்டும் தான் வந்து தெரியும் அதுக்கு. புரியுதுங்களா? இது படிச்சிருக்கோமா நம்ம எல்லாரும், கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, ஓகே. பட் இது வந்து மேட்டர் வந்து தெரியும், ஓகேவா? இப்போ நாம வந்து டெசிமல் நாம யூஸ் பண்ற நம்பரிங் சிஸ்டம் வந்து எது, டெசிமல் 0 to 9, அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 கிடையாது, 9 வரைக்கும் தான், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டெசிமல் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து வேற ஏதாவது சிஸ்டம் இருக்கா? ஆக்டல்னு ஒன்று இருக்கு, ஹெக்ஸாடெசிமல்னு ஒன்று இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, பைனரினா 2ங்க 2ங்க, டெசிமல் அப்படின்னா 10ங்க 0 to 9ங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து ஆக்டல் அப்படின்னா ஆக்டா அப்படின்னா 8 இல்லையா, 0 to 7 வருங்க. ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னா ஹெக்ஸானா 6, டெசிமல்னா 10, மொத்தம் 16 வரும், 0 to 9. அதுக்கப்புறம் ABCDEF அந்த இது வரைக்கும் வந்து வரும், ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு நம்பரிங் சிஸ்டம். அதே மாதிரி ரோமன் நம்பரிங் சிஸ்டம் இருக்குது, இந்த 1 2 அப்படி சொல்லி போகிறது. ஸோ இது மாதிரி நிறைய நம்பரிங் சிஸ்டம் இருக்குது. இங்கே மொபைல்ஸு எல்லா டிஜிட்டல் டிவைஸும் யூஸ் பண்ணுறது எது,
வெறும் வந்து இந்த பைனரி சிஸ்டம் தான் ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய பேர் எழுதுறேன் அப்படி சொல்லி வச்சுக்கலாம். இல்லைனா ஏதோ ஒரு வார்த்தையை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இப்போ 2 நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். 1 தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் பைனரி டிஜிட்டில் ஓகேவா. அப்போ நான் 2 ரெப்ரசென்ட் பண்ணும்போது 2 எப்படி ரெப்ரசென்ட் ஆகும், எப்படி ரெப்ரசென்ட் ஆகும் 1 0 2 பிட் நம்பரில் 1 0ன்னு சொல்லி ரெப்ரசென்ட் ஆகும். இதை நான் 4 பிட்டில் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா 0 0 1 0. ஸோ இந்த மாதிரி வந்து ரெப்ரசென்ட் ஆகும் 4 பிட்டில். 8 பிட்டில் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா 0 0 0 0 0 0 1 0. புரியுதுங்களா. இதெல்லாம் குழப்பிக்காதீங்க, ஜஸ்ட் நான் புரிதலுக்காக தான் சொல்கிறேன். புரியுதுங்களா. நம்ம சொல்லுவோம் இல்லையா 8 பிட்டு 10 பிட்டு 12 பிட்டு 16 பிட்டு 64 பிட்டு 32 பிட்டு இந்த மாதிரி பிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து இந்த 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 வேர்டோடைய லென்த்தை தான் வந்து அது வந்து குறிக்கும். இப்போ வர ப்ராசஸர் எல்லாமே மேக்ஸிமம் வந்து 64 பிட் ப்ராசஸர்ஸ் தான் ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு, புரியுதுங்களா. ஸோ அது அந்த 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 வேர்டோடைய லென்த்தை தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த 2 எப்படி வருது, எப்படி ஏன் வருது, அதெல்லாம் நமக்கு வந்து தேவையே இல்லை. ஒரு டெக்னீஷியனாக நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். நான் 2ன்னு அழுத்துறேன் அப்படின்னா ப்ராசஸருக்கு எப்படி போகும் அது 1. இப்போ 4 பிட் நம்பராக போச்சு அப்படின்னா 0 0 1 0ன்னு போகும். 8 பிட் நம்பராக போச்சுன்னா 0 0 0 0 0 0 1 0. அதாவது ஒரு இது அழிச்சிடலாம், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும் சொல்லி வச்சுக்கலாம். 4 பிட் நம்பர் இல்லையா, அது என்னன்னா அதுதான் அது வந்து ஒரு பெரிய கால்குலேஷன். நம்ம வந்து இதுலேருந்து அது போகிறது பைனரி நம்பர்லேருந்து இது கால்குலேட் பண்ணுறது, அதை நம்ம வந்து அந்த எல்சிஎம் அதெல்லாம் போட்டு வந்து பண்ணுவோம். வேண்டாம், நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த புரிதல் மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன், அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு கன்ஃபியூஷன் வேண்டாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நான் 4 பிட் நம்பரில் 2க்கு நீங்கள் 4 பிட் நம்பரில் நீங்கள் ஜஸ்ட் பிசிடி கால்குலேட்டர் பிசிடி இல்லை சாரி இந்த டெசிமல் டு பைனரி கால்குலேட்டர் சொல்லி போட்டிங்க அப்படின்னா 4 பிட் நம்பரில் போட்டிங்க அப்படின்னா 0 0 1 0ன்னு சொல்லி வரும். இப்போ நான் இதில் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 0 0 1 0. ஸோ இப்படி தான் வந்து என்ன போகும், சிக்னலாக போகும். புரியுதுங்களா. இங்கே 0ன்றது பேசிக்கலாக என்ன இருக்கும் அப்படின்னா 0ன்றது 0 வோல்ட்டாகவும் 1ன்றது 1.8 வோல்ட்டாகவும் ரெப்ரசன்ட் ஆகும். அதாவது இந்த 1s and 0s சொல்கிறாங்க இல்லையா, இந்த 1s and 0sன்றது அதே வோல்டேஜ் தான். எய்தர் 0ல இருக்கும் இல்லைனா 1ல இருக்கும், அதாவது 1.8 வோல்ட்ல இருக்கும். நான் இங்கே 5 வோல்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வச்சிங்களேன். 0னா 0 ரெப்ரசென்ட் பண்ணும், 5 வோல்ட் அப்படின்னா 1 ரெப்ரசென்ட் பண்ணும். இல்லை நான் 12 வோல்ட் ஏதோ சிஸ்டமில் யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி வச்சிங்களேன். 0னா 0 நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா 0 வோல்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். இல்லை நான் வந்து 1 ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா 12 வோல்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா. இதுக்கும் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் சம்மந்தம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது ஓகேவா. இதில் வந்து இப்போ என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன், நான் மொத்தம் வந்து 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன், கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் 1 ஓகேவா. பிரேம் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து வோல்டேஜுக்கும் சிக்னலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்துருக்கோம். எப்படி வந்து வோல்டேஜ் வந்து நம்பராக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். கிளியருங்களா. ஸோ இது மட்டும் 3 மட்டும் போட்டு டெஃபினேஷன் மாதிரி எழுதுவீங்க, உங்கள் புரிதலுக்காக எழுதுவீங்க. நீங்கள் தமிழில் கூட எழுதுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது, அதில் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2-3 விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஓகேவா. அதில் ஒன்று வந்து இந்த புல் ஆன் ரெசிஸ்டர்ஸ்னு யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா தான் நான் ஏன் புல்லப்போ இல்லை புல் டவுன் ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து புரியும் ஓகேங்களா. ஸோ என் நோக்கம் வந்து அதுதான். அதை புரிஞ்சோன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக புரிஞ்சே ஆகணும். ஸோ இது பாருங்கள், நான் சொல்கிறேன், இது எழுதிங்க இது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன டெஃபினேஷன் வந்து நான் எழுதி போட்டிருக்கேன் ஓகேவா. நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து எழுதிங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதிங்க ஓகேவா. ஸோ வந்து கம்யூனிகேஷன்னா என்ன, டேட்டானா என்ன, ப்ரோட்டோகால்னா என்ன, மீடியம்னா என்ன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பைனரி டிஜிட்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸோ இது டெஃபினேஷன் எழுதிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் வந்து 1.8 வோல்ட் யூஸ் பண்ணுறோம் அந்த சிஸ்டமில், அந்த இதுலன்னு சொல்லி வச்சிங்களேன். அப்போ வந்து 0 வந்து ரெப்ரசென்ட் பை 0 வோல்ட்னு வைக்கலாம் ஓகேவா. அண்ட் 1 இஸ் ரெப்ரசென்ட் பை 1.8 வோல்ட் அப்படி சொல்லி வைக்கலாம். 0s and 1sன்னா அதான் அந்த ஸ்கொயர் மாதிரி டிஜிட்டல் பல்ஸ் போகும் இல்லையா. ஸோ அதுதான் அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். கிளியருங்களா இது வரைக்கும். ஸோ இது வந்து எழுதிங்க ஓகேவா. நெக்ஸ்ட் போகலாமா, எழுதிட்டீங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 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 மைக்ரோ கண்ட்ரோலரு இல்லை ஒரு மைக்ரோ ப்ராசஸரு அப்படின்றது வந்து அதுக்கு வந்து காமன் சென்ஸ் இருக்கா? கிடையாது. ஸோ அப்போ வந்து சின்ன விஷயங்களுக்கும் வந்து நாம் வந்து தனித்தனியாக டிஃபைன் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 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 சென்டென்ஸை வந்து சொல்கிறேன் அப்படி சொல்லி வச்சுக்கலாம்
ஓகேவா? மொதல் பிரச்சனை என்ன, சரி இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், சரி இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வருவோம், இது வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது, அதில் மேஜராக என்னென்னலாம் மொபைலில் இருக்குது, ஒரு பேசிக்காக ஒரு 3-4 கம்யூனிகேஷன் வந்து இருக்குது. இதை மட்டும் நம்ம வந்து புரிஞ்சிட்டா வந்து போதும். ஓகேவா? இது எதுக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்பிஐ ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி வச்சிங்களேன், அங்கே ஒரு லைன் போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு MISO அப்படி சொல்லி லைன் போகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். MISOனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். MISOன்னு வந்துருந்துச்சுன்னா அது எஸ்பிஐ ப்ரோட்டோகால்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி MISOன்னு இருந்துச்சுன்னா இன்னும் 3 லைன் அதுக்கு சம்மந்தப்பட்ட வந்து வரும் அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிடணும். தெரிஞ்சிருச்சுன்னா தான் நம்ம வந்து ட்ரேசிங் அப்போ நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். கிளியருங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து சீரியல் கம்யூனிகேஷன், இன்னொன்று வந்து பேரலல் கம்யூனிகேஷன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் ஸ்ட்ரிங் நான் வந்து என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா 10110 இந்த வார்த்தையை வந்து நான் வந்து அனுப்புறேன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி தான் போடுறோமே தவிர ஆக்சுவலாக வந்து வேற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஐசி இருக்கு, இது வந்து இங்கே ஒரு ஐசி இருக்கு, இது சென்டரு, இது ரிசீவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கு, ஒரு லைன்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படி சொல்லி வச்சுக்கலாம். சீரியல் கம்யூனிகேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும், ஒன்றுக்கு அடுத்து அடுத்து அப்படி மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் அடுத்த லெட்டரு, அதுக்கப்புறம் அடுத்த பிட்டு, அடுத்த பிட்டு அந்த மாதிரி வந்து வரும். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து 10110 சொல்லி வச்சிங்களேன். சீரியல் கம்யூனிகேஷன் ஜென்ரலாக வந்து இது வந்து லாஸ்ட்லேருந்து தான், இது வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டுன்னு சொல்லுவோம், இது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, நம்ம டெக்னிக்கலாக இதெல்லாம் தேவையில்லை. ஸோ லாஸ்ட் வந்து இதை தான் வந்து நம்ம முதல்ல வந்து அதில் வந்து புஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இந்த லைன்ன்றது என்னது, ஒரு வோல்டேஜ் லைன். இந்த ஐசி என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை அனுப்பாது, இதில் இருக்கிற வோல்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா 1010 அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து மாற்றும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஜென்ரலாக வந்து 1.8 வோல்ட்டில் நிற்குதுன்னு சொல்லி வச்சுங்களேன். ஓகே, 1.8 வோல்ட்டில் இருக்குது அப்படி சொல்லி வச்சுங்களேன். ஸோ இது வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், 0 பண்ணோம், அப்புறம் வந்து 1 பண்ணோம், 1 பண்ணோம், 0 பண்ணோம், 1 பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதாவது இங்கே என்ன அர்த்தம், இது 10110 அப்படி சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஒரு இதில் பார்க்கும்போது ஒரு டிஎஸ்ஸை வச்சு ஒரு லைனில் பார்க்குறோம் சொல்லி வச்சிங்களேன், நமக்கு இப்படி தான் ஒரு டயக்ராம் வந்து தெரியும். என்ன தெரியும், 10110 அப்படின்ற மாதிரி வந்து தெரியும். பட் ஆக்சுவலாக இது வந்து ரிவர்ஸில் தான் நடக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து கடைசி பிட்டு முதல்ல அங்கே போய் சேரும். கிளியருங்களா? அந்த ரிசீவர் சைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அதே லைன் தான், அதாவது இங்கே ஒரு விஷயம் போயிட்டு அங்கே சேரும்லாம் கிடையாது. ஒரு விஷயம் இருக்குது, ஒரு லைன் இருக்குது. ஸோ வந்து இப்போ புரியுதுங்களா, டேட்டா அனுப்புறன்றது பிட் லெவலில் சொல்கிறேன், லோ லெவலில் நமக்கு வந்து என்ன வராது, ஒரு டேட்டாவை ஃபைலாலாம் போகாது, ஜஸ்ட் வந்து என்ன 1s and 0s தான் போகும், ஒரே லைன் தான். புரியுதுங்களா? இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10110 சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ரிட்டர்ன் வரும்போது அது இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து என்ன டைமில் போயிட்டு இருக்கிற மாதிரி தானே இது. ஸோ அது மாதிரி வந்து இது அனுப்புறது ரிவர்ஸில் அனுப்பும், நமக்கு அது தேவையில்லை. பட் புரிஞ்சுங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1 ஹர்ட்ஸில் நான் அனுப்புறேன்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு செகண்டுக்கு ஹர்ட்ஸ்னால் ஆல்ரெடி வந்து சொல்லணும் என்ன 1 ஹர்ட்ஸ் அப்படின்னா என்ன, 1 ஹர்ட்ஸ் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒரு பிட் அப்படி சொல்லி வச்சுக்கலாம். அப்போ வந்து இங்கே டேட்டா நான் அனுப்புறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும், எத்தனை பிட் டேட்டா அனுப்புகிறேன் நான், 1 2 3 4 5 பிட் டேட்டா அனுப்புகிறேன்னா அப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆகும், எனக்கு 5 செகண்ட் வந்து ஆகும். புரியுதுங்களா? ஜென்ரலாக நான் இவ்வளோ ஸ்லோவாக எல்லாம் டேட்டா அனுப்ப மாட்டேன், ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து போகும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது இதுதான் வந்து என்னது சீரியல் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு பிட்டு அது போய் சேர்ந்ததுக்கு ஒரு 2வது பிட்டு, அது போய் சேர்ந்தது 3வது பிட்டு, அதாவது அந்த மாதிரி வந்து ஒரு பிட்டாக வந்து அனுப்புறது வந்து சீரியல் கம்யூனிகேஷன். இதே பேரலல் கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் நமக்கு, இப்போ நான் ஒரு 5 பிட்டு டேட்டா அனுப்புறேன்னு சொல்லி வச்சிங்களேன், 1 2 3 4 5, இது வந்து யார், சென்டரு. இதில் வந்து நான் ஒரே அடியாக என்ன பண்ணுவேன் 10110, அதாவது ஒரே ஒரு செகண்டில் மொத்தமாக வந்து இந்த டேட்டா வந்து அனுப்ப முடியும் என்னால். ஸோ வந்து புரியுது நான் சொல்கிறது. ஸோ இங்கே எவ்வளோ டேட்டா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதோ அவ்வளோ வந்து லேட் ஆகும் டேட்டா அனுப்புறதுக்கு. இங்கே வந்து ஒரே செகண்டில் போயிடும். ஆனால் என்ன பிரச்சனைனா நான் எத்தனை பிட் ஆஃப் டேட்டா அனுப்புகிறேனோ அத்தனை ஃபிசிக்கல் லைன்ஸ் வந்து என்னால் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆமாம், இது நான் வந்து சிம்பிளாக இருக்கும், நம்ம ஆர்கிடெக்சரில் வந்து வைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
ஆனால் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக இப்போ நீங்கள் வந்து இந்த பேரலல் கம்யூனிகேஷன் ஜென்ரலாக எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே செக்ஷன் பார்த்தோம் இல்லையா, டிஸ்பிளே செக்ஷன் பார்த்தோம். டிஸ்பிளே செக்ஷனில் என்ன ப்ரோட்டோகால் பார்த்தோம், அதாவது அந்த எம்ஐபி அப்படி சொல்லி ஒன்று பார்த்தோம், லைன் சொல்லி எம்ஐபின்றது என்ன சொன்னேன், மொபைல் இண்டஸ்ட்ரி ப்ராசஸர் இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். அதில் வந்து எஸ்பிஐ ப்ரோட்டோகால், சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ், ஞாபகம் இருக்குங்களா? நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லி சொன்னேன். இன்னைக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டா லைன்ஸ் இருந்துச்சு. டேட்டா 0 ஒரு செட் இருந்துச்சு, டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3, காமனாக கிளாக்குன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. ஸோ இது எதுக்கு மல்டிபிள் லைன்ஸ்? ஆக்சுவலாக ப்ரோட்டோகால் சீரியல் ப்ரோட்டோகால் இருந்தாலும் அதிகப்படியான டேட்டா நான் அனுப்புறதுனால நான் இங்கே வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், பேரலெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்கேன். ஒரே டைமில் அதிக டேட்டா அனுப்பணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்படியே அச்சீவ் பண்ணலாம். சீரியல் பேர் எஸ்பிஐ ப்ரோட்டோகால் தான், ஆனால் அதில் என்ன இருக்குது, பேரலல் லைன்ஸ் வந்து நிறைய இருக்குது. வேறு எங்கெங்கே இந்த மாதிரி வரும் அப்படின்னா கேமராக்கும் அந்த மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் பேரலல் தான் வருமா இதுல மொபைல்ல? இல்லை சீரியலும் வரும். நான் சொல்கிறேன் இடத்துக்கு தகுந்த மாதிரி அதிக வால்யூமில் டேட்டா வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். கிளியருங்களா? அதே மாதிரி ப்ராசஸருக்கும் ரேமுக்கும் இல்லை சிபியூக்கும் இடையில இஎம்எம்சிக்கும் இடையில இருக்குது பார்த்தீங்களா லைன்ஸு, அங்கேயும் பேரலல் தான். டேட்டா 0, டேட்டா 1, டேட்டா 2, 8 பிட், அதாவது 0 to 7 லைன்ஸ் வந்து இருக்கும். டேட்டா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 சொல்லி இருக்கும். ஸோ அதிகப்படியான டேட்டா எங்கெங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமோ அங்கெல்லாம் இது வந்து இந்த மாதிரி வந்து பேரலலாக வந்து இருக்கும். இது வந்து நமக்கு வந்து என்னது, டிசைன் பண்ணுறது கஷ்டம், ஆனால் டைம் ரொம்ப குறைக்கும். இது வந்து டிசைன் பண்ணுறது ஈஸி, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸி, டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரலாக மேக்ஸிமம் வந்து எஸ்பிஐ தான் நம்ம வந்து சீரியல் கம்யூனிகேஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல மட்டும் அதே சீரியல் கம்யூனிகேஷனில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லைன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறது மூலியமா பேரலல் கம்யூனிகேஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சிம்பிளாக புரியுதுங்களா? எந்த டவுட்டும் இல்லையா? ஒன்று வந்து சீரியல் கம்யூனிகேஷன் இருக்குது, இன்னொன்று பேரலல் கம்யூனிகேஷன் இருக்குது. இப்போ மேஜராக வந்து சீரியல் கம்யூனிகேஷனில் எத்தனை டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நாம் இங்கே பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியது வந்து எத்தனை 3 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பை டெஃபினேஷனாக நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஆர்ட் கம்யூனிகேஷன் சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யூஆர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? RX லைன் TX லைன் வருமே, UART, யூனிவர்சல் ஏசிங்க்ரனஸ் ரிசப்ஷன் டிரான்ஸ்மிஷன் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து SPI பார்க்க போகிறோம், I2C பார்க்க போகிறோம். இந்த 3 ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லா ப்ரோட்டோகாலும் வந்து இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன பார்க்க போகிறோம்? UART, SPI, I2C. ஓகேவா? வேறு ஏதாவது இருக்கா? ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா சரி, இதை மட்டும் பார்ப்போம். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நிறைய ப்ரோட்டோகால் இருக்குது. நீங்கள் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி DSIன்னு வரும், CSIன்னு வரும். DSI மீன்ஸ் டிஸ்பிளே சீரியல் இன்டர்ஃபேஸு, CSIனா கேமரா சீரியல் இன்டர்ஃபேஸு. இது மாதிரி நிறைய பேர் வந்தாலும் இந்த 3 ப்ரோட்டோகால் தான் அதுக்கு வந்து அடிப்படையான ப்ரோட்டோகால். ஓகேங்களா? அடிப்படையானது வந்து விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? அது பார்க்கலாமா? ஸோ இது வந்து டயக்ராம் போட்டு ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் மாதிரி வந்து எழுதிங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது வரைக்கும் கிளியராக இருக்குது. இது டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். இன் சீரியல் கம்யூனிகேஷன் டேட்டா பிட்ஸ் ஆர் இல்லை இல்லைங்க, ஆர் வரும். ஆர் சென்ட் ஒன் ஆஃப்டர் another, ஸோ இட் டேக்ஸ் லாங் டைம். ஓகேவா? சரி, அதே மாதிரி அதில் வந்து ஈச் பிட்டுக்கு ஒவ்வொரு பிட்டுக்கும் ஒவ்வொரு என்ன இருக்கும், டெடிகேட்டடான லைன் இருக்கும். அந்த பிட்டில் அந்த அட் டைமில் ஒரே ஒரு பிட் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் 5 சைக்கிள் முடிக்கணும்னு வச்சிங்களேன். இது ஒரு ஃப்ரீக்வன்சியாக நான் எடுத்துக்கலாம். 1 செகண்ட் அந்த டேட்டா போனது, 2வது சைக்கிள், 3வது சைக்கிள், 4வது சைக்கிள், 5வது சைக்கிள், 5 சைக்கிள் முடிக்கிறது. நான் இங்கேருந்து என்ன பண்ணலாம், ஒரே சிங்கிள் சைக்கிளில் வந்து நான் வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ அதான் இதுக்கும் உள்ள அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நாம. ஓகேவா? என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன சொன்னேன், 3 டைப்ஸ் வந்து சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து யூஆர்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த யூஆர்ட்ன்றது ரொம்ப வந்து ஒரு காமனான ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா பேசிக்கலாக அந்த யூஆர்ட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான், யூனிவர்சல் எசிங்க்ரனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? UART. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சல் அப்படின்னா ஜென்ரலாக யூனிவர்சலாக யூஸ் ஆகக்கூடியது அப்படி சொல்லி அர்த்தம். ஏசிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலில் வந்து 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் வந்து இருக்குது. ஒன்று வந்து என்னது, சிங்க்ரனஸ் டேட்டா கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஏசிங்க்ரனஸ் டேட்டா கம்யூனிகேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரிசீவும் பண்ணும், டிரான்ஸ்மிட்டும் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு சென்டர் இருக்காங்க சொல்லி வச்சுங்களேன், சென்டர் ஆர் மாஸ்டர். ஓகேவா? இது வந்து ரிசீவர். இங்கே வந்து என்ன இருக்கும், RX ஒரு லைன் இருக்கும், TX ஒரு லைன் இருக்கும், கிரவுண்ட் ஒன்று இருக்கும். ஓகேவா?
இங்கே என்ன இருக்கும், ஆர்எக்ஸ் ஒன்று இருக்கும், டிஎக்ஸ் ஒன்று இருக்கும், கிரவுண்டு. இந்த கிரவுண்டு லைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேலையை வந்து செய்யும். ஒவ்வொரு 2 டிவைஸ் கம்யூனிகேட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே காமனான கிரவுண்ட் இருந்தால் தான் அது வந்து வேலை செய்யும், இல்லைன்னா வந்து வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு காமனான கிரவுண்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி ஆர்எக்ஸோட டிஎக்ஸோட கனெக்டாக இருக்கும் தான் நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. ஓகேங்களா? எப்போவுமே இதோடைய டிரான்ஸ்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய ரிசப்ஷனோட கனெக்ட் ஆகிருக்கும், இதோடைய ரிசப்ஷன் வந்து இதோடைய டிரான்ஸ்மிஷன் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் வாயால் பேசுறது நீங்கள் வாயால் கேட்க மாட்டீங்க, காதால் தான் கேட்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ஆல்டர்னேட்டாக வந்து இருக்கும். மொபைலில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்கன்னா 100% யூஸ் பண்ணுறாங்க. நெட்வொர்க் கம்யூனிகேஷன், நெட்வொர்க் சைடு வர எல்லா டேட்டா, அதாவது ஆர்எஃப் வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் தான். சரி, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இதில் உங்களுக்கு ஆர்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்லி லைன் வந்துச்சுனாலே அங்கே என்ன கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, புரியல, யூஆர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு லைன் நீங்கள் பார்த்தாலே யூஆர்ட், இந்த ஜேடாக்லாம் சொல்லுவாங்க. ஜேடாக், ஈஸி ஜேடாக்ன்றது அந்த அந்த பாக்ஸோடைய பேர். ஜேடாக்ன்றது ஒரு தனி வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு செக்ஷன் இல்லை, அது வந்து ஒரு ஒரு டேர்ம் அது. ஓகேவா? ஜேடாக் ஃபுல் ஃபார்ம் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க, வெறும் ஜேடாக்னு போடுங்க, ஜேடிஏஜி அப்ரிவேஷன் சொல்லி போடுங்களேன், ஏஜி ஜேடாக். ஜேடாக் அப்படின்றது ஜாயிண்ட் டெஸ்ட் ஆக்ஷன் குரூப். ஓகேவா? இதுதான் வந்து ஜேடாக்னு சொல்லுவோம் நாம. ஓகேவா? அதாவது என்னன்னா இது இது பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்கு. ஓகேவா? நம்ம ஜேடாக்னா டக்குன்னு மைண்ட் வந்து நம்ம ஈஸி ஜேடாக் பக்கம் தான் போவோம். அந்த பிராண்டு Z3Xன்ற பிராண்டு ஈஸி ஜேடாக்னு சொல்லி ஒரு போர்டு வந்து ஒரு பாக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குது. ஆனால் ஆக்சுவல் ஜேடாக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து ஜாயிண்ட் டெஸ்ட் ஆக்ஷன் குரூப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குன்னு சொல்லி வச்சிங்களேன். அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு டிவைஸ், எம்பெடட் டிவைஸை வந்து நான் ரெடி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது நான் ஏதாவது அதை டெஸ்ட் பண்ணணும், இல்லை அது கூட அந்த 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 மைக்ரோ கண்ட்ரோலர் கூட நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து வேறு வழியே இல்லை. நான் மொத்தம் அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் இறக்கி கழட்டி, ஸோ அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ். இது வந்து நான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இன்டர்னலாக வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கும் எந்தெந்த ஸ்டேஜில் பூட் ஆகிற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு சால்ட்ரிங் இருக்குது, நம்ம சால்ட்ரிங் இருக்குது இல்லையா, நம்ம சால்ட்ரிங் இது T12X யூஸ் பண்ணுற பாருங்க, அதில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குங்களா. ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த போர்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு RxTXன்ற பின் வந்து இருக்கும். அதே மாதிரி பழைய நோக்கியா ஃபோனுங்க, நம்ம அதாவது நம்ம மோடம்மு, நம்ம டிவி போர்டு, பிரிண்டர் போர்டு, இது எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா RX பின்னு TX பின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த RX பின் TX பின்னில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜேடாக் பாக்ஸு, ஓகேவா, அது ஈவன் அது நம்ம ஈஸி ஜேடாகவும் இருக்கலாம். ஓகேவா? அதை நம்ம பின்னை வந்து சால்ட்ரிங் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி என்னால் வந்து என்ன பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். என்னென்ன ஸ்டெப் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி என்னால் ரீட் பண்ண முடியும், அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த என்னுடைய சால்ட்ரிங்கில் வந்து நான் ஆன் பண்ண வந்து பூட் ஆகும்போது ஒரு லோகோ காட்டுது பார்த்தீங்களா, என்ன லோகோ காட்டுது, ஈஸி ஜேடாகோட லோகோ காட்டுது பார்த்தீங்களா, அந்த லோகோ நான் எரேஸ் பண்ணிட்டு என்னுடைய லோகோ போட முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் டேட்டா வந்து மேனிப்புலேட்டும் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். இது மேஜராக இது பண்ணுறதுக்காக அது கண்டுபிடிக்கல, இது பண்ணுறதுக்காக அதை டிசைன் பண்ணல, இது பண்ணதுக்காக எதுக்குன்னா டெஸ்டிங்காக வந்து பண்ணாங்க. அப்புறம் போக 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 நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபிர்ம்வேரை கொஞ்சம் வந்து மாற்றுறது மூலியமாக ஜேடாக் வந்து ஜேடாக் யூஸ் பண்ணி அது வந்து ஒரு பேக்டோர் மாதிரி தான், ஒரு சிஸ்டம்குள்ளே ஒரு பேக்டோர் மாதிரி தான். ஸோ அதில் இருக்கிற வீக்னஸ் இதெல்லாம் வச்சு அதை வந்து எஃப்ஆர்பி எடுக்கிறதுக்கும் லாக் எடுக்கிறதுக்கும் அப்புறம் அதில் ஃபிர்ம்வேர் ஏற்றுறதுக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணோம். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ஜேடாக் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இந்த வல்கனோ அப்புறம் இந்த ஸ்பைடர்மேனு அப்படி சொல்லி பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அது எல்லாமே RX பின் TX பின் அடிச்சு தான் வந்து நம்ம பண்ணுவோம். எனக்கு அப்போ இவ்வளோ மேட்டர்லாம் தெரியாது, போக போக ஸ்டடி பண்ணும்போது தான் புரியும். பட் பேசிக்கலாக அந்த ஜேடாக் பின்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ்லையும் வந்து ஜேடாக் பின் வந்து இருக்கும். இதுக்கு ஜேடாக் ரீடர்னே தனியாக வந்து வருது. இப்போ நம்ம மொபைலுக்குன்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா மொபைல் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் ஜென்ரல் ஜேடாக் ரீடர் சொல்லி எடுத்தோம் அப்படின்னா எல்லா விதமான டிவைஸோடைய ஃபிர்ம்வேரை டம்ப் பண்ணலாம் நம்ம. ஸோ அதோடைய வேரியபிள்ஸ் வந்து ரீட் பண்ணலாம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம். ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். அங்கே யூஸ் பண்ணுறதும் ஜேடாக் யூஸ் பண்ணுறதும் என்ன பின்னு, என்ன கம்யூனிகேஷனு, RX இது வந்து யூஆர்ட் கம்யூனிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஒன்று இது முடிஞ்சதுங்களா. இதில் ஏசிங்க்ரனஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போனா என்னென்னா இதுக்கு நீங்கள் இப்போதைக்கு என்ன மைண்டில் வச்சு, அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு என்ன மைண்டில் வச்சிங்க அப்படின்னா கிளாக் லைனுன்னு ஒரு லைன் வரும் இல்லையா,
சிங்க்ரனஸ் கிளாக் சிஎல்கே அப்படி சொல்லி போடும். எஸ்சிஎல்கே சீரியல் கிளாக் சீரியல் டேட்டா அந்த மாதிரி 2 லைன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு கம்யூனிகேஷனில் எந்த ஒரு டெடிகேட்டான கிளாக் லைனும் இருக்காது. கிளியருங்களா? என்ன இருக்காது? டெடிகேட்டான கிளாக் லைன்னு சொல்லி ஒரு லைன் வந்து இருக்காது இதில். ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து சிங்க்ரனஸ் அப்படின்னா சிங்க் ஆகி போகும். அந்த கிளாக் லைனோட சிங்க் ஆகி டேட்டா ட்ராவல் ஆகும். சிங்க்ரனஸ்னா சிங்க் ஆகாது. அப்போ இது எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்றது நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். அதான் ஏசிங்க்ரனஸ். நார்மல்னா நார்மல், அப்நார்மல்னா அந்த ஆப்போசிட் வேர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து ஏசிங்க்ரனஸ். ஸோ இது ரொம்ப 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 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஒரு கம்யூனிகேஷன், டேட்டா கம்யூனிகேஷன். ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளானது. இது 1-to-1 கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு கம்யூனிகேஷனில் எத்தனை இருக்குது? 1-to-1 கம்யூனிகேஷன் இருக்குது, டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் இருக்குது, ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் இருக்குது, ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஒன்று முடிஞ்சதுங்களா? இது எழுதிங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எஸ்பிஐயும் I2C வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து சிஎல்கே அப்படின்னா கிளாக் அப்படி சொல்லி அர்த்தம். MOSI அப்படின்னா மாஸ்டர் அவுட் ஸ்லேவ் இன்னு. MISO அப்படின்னா மாஸ்டர் இன் ஸ்லேவ் அவுட்டு. CS அப்படின்னா சிப் செலக்ட். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இங்கேனா பேசிக்கலாக வந்து 4க்கு மேலே லைன்ஸ் வந்து இருக்கும். இது இல்லாமல் கிரவுண்ட் ஒன்று இருக்கும், காமன் கிரவுண்ட் ஒன்று இருக்கும். நான் கிரவுண்ட் வந்து போடலை, அது நீங்களாக வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என்னென்ன இருக்கும் அப்படின்னா காமனாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஸ்லேவ் வந்து ஒரு மாஸ்டரோட கனெக்டாக இருக்க சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கிளாக் லைன் வந்து மோசை லைன் வந்து மீசோ லைன் ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த 3 லைன் வந்து காமனாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்லேவ் 1க்கு இந்த 3 லைன் காமனாக போதுங்களா? இந்த 4வது சிப் செலக்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இதுக்கு மட்டும் வந்து தனியாக வந்து போகும். ஓகேவா? அதே மாதிரி அந்த அந்த சர்க்யூட்டில் எத்தனை ஸ்லேவ் கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அத்தனை ஸ்லேவ் வந்து இங்கே அத்தனை சிப் செலக்ட் வந்து இங்கே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேற்று ஆடியோ செக்ஷன் பார்க்கும்போது பார்த்தோம், ஒரு ஃபோனில் 2 மைக் வந்து இருக்கும். ஒன்று வந்து பிரைமரி மைக்கு, இன்னொரு செகண்டரி மைக்கு. இப்போ எந்த மைக்லேருந்து நான் இன்புட் எடுக்கணுமோ அந்த மைக் பயாஸ் லைன் மட்டும் எனேபிள் ஆகும் இல்லையா? அந்த வோல்ட்டில் தான் லைன் வோல்டேஜ் வரும்னு சொல்லி சொன்னேன். இன்னொரு இதில் வந்து வராதுன்னு சொன்னேன். அதே செகண்டரி மைக் மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்னா பிரைமரி மைக் பயாஸ் வோல்டேஜ் வந்து போகாது. அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா? கிட்டத்தட்ட சிப் செலக்ட்ன்றது அதுதான். இப்போது இந்த மாஸ்டர் வந்து செகண்ட் ஸ்லேவுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட் பண்ணுது, இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும், இதுக்கு அதே காமனான 3 லைன் தான் யூஸ் பண்ணும். ஆனால் செகண்டுக்கு உண்டான சிப் செலக்ட் லைனை மட்டும் தான் எனேபிள் பண்ணும். கிட்டத்தட்ட இது வந்து எனேபிள் லைன் மாதிரி தான். 1.8 வோல்ட் எனேபிள் லைன், இஎன் லைன் மாதிரி தான் இது. இப்போ நான் இது அனுப்பிச்சேன் அப்படின்னா மற்ற ஸ்லேவ் எதுவுமே அதுக்கும் டேட்டா போகும். ஆனால் அது வந்து என்ன பண்ணாது, அது வந்து கேர் பண்ணிக்காது. ஏன்னா அது எனக்கு உண்டான டேட்டா இல்லை. ஸோ புரியுதுங்களா இதில்? சரி, இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எப்படி அட்ரஸ் போகுது, இதில் எப்படி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தெரியணும்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஒன்று, எஸ்பிஐன்றது ஒரு ப்ரோட்டோக்காலு, சிங்க்ரனஸ் ப்ரோட்டோக்காலு. எஸ்பிஐன்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன லைன்ஸ் இருக்கும்? அதில் கிளாக் லைன் இருக்கும், MOSI இருக்கும், MISO இருக்கும், சிப் செலக்ட் இருக்கும். இந்த சிப் செலக்ட் வந்து மல்டிபிளாக இருக்கும். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரே சிப் செலக்ட் வந்து காமனாக இருக்காது. இப்போது நீங்கள் ஒரு ஐசி பார்க்குறீங்க, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஜென்ரலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு இல்லை, மேக்ஸிமம் எப்படி வேணா இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ஜென்ரலாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே MISOன்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு என்ன மைண்டில் வந்துடணும், இது ஒரு எஸ்பிஐ ப்ரோட்டோக்காலு. MISO இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், MOSI இருக்கும். MOSI இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும், கிளாக் இருக்கும். கிளாக் இருக்குது அப்படின்னா CS வந்து இருக்கும். இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், நாம என்ன பார்த்தோம், இன்டரப்டும் ரீசெட்டும் பார்த்தோம் இல்லையா? அந்த லைனும் இது கூட சேர்ந்து இருக்கும். ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அதில் எஸ்பிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் எஸ்பிஐ ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா MOSI ஒரு லைன் இருக்கும், MISO ஒரு லைன் இருக்கும், அப்புறம் வந்து வேறு என்ன இருக்கும், கிளாக் லைன் இருக்கும், CS இருக்கும். இது இல்லாமல் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான வோல்டேஜ் வேணும் இல்லையா, அந்த லைன் ஒன்று இருக்கும். அது ப்ளஸ் வந்து அது வந்து சில டைமில் வந்து என்னென்னா இந்த லைன்ஸ் வச்சு டேட்டா கம்யூனிகேஷன் பண்ணிடுவாங்க. சில டைமில் சில மாடலில் வந்து வோல்டேஜ் 1.8லேருந்து 2.3 வரைக்கும் வரலாம். ஜென்ரலாக வீரேஜ் லைன் வரும், வீரேஜ் லைன்லேருந்து வரும். ஓகேங்களா? LDOலேருந்து வரும், PMலேருந்து வரும். ஓகேங்களா? ப்ளஸ் இது இல்லாமல் ரீசெட் லைன் ஒன்று வரும், இன்டரப்ட் லைன் ஒன்று வரும்.
இன்டர்பிளைன் எது கொடுக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் நான் டச் பண்ண உடனே ஃபிங்கர் பிரிண்ட் சிபியூக்கு வந்து இன்டர்பிளைன் கொடுக்கும். கொடுத்துட்டு இந்த டேட்டா ரீட் பண்ணதுக்கு அப்புறம் சிபியூ என்ன பண்ணும், ஓகே நான் எடுத்துட்டேன், நீ வந்து ரீசெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெட் வந்து பண்ணும். ஸோ அந்த 2 கான்செப்டையும் நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, கிளியருங்களா? அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு டிவைஸ் இருக்குது அப்படின்னா, எங்கே இப்போ எல்லாம் பேட்டரியிலே எஸ்பிஐ ப்ரோட்டோகால் வந்து இப்போ ஹை அண்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஐடி அந்த டேட்டா ஐடி தெர்மல் அந்த லைன் எல்லாம் இல்லாமல் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி வந்து 2 லைன் கிளாக்கு டேட்டா அந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. பேட்டரி சென்சார், பேட்டரியில் சென்சார் இல்ல, சென்சார் இருக்காது, தெர்மிஸ்டர் இருக்குல்ல, தெர்மிஸ்டர் இருக்குது. முன்ன வந்து அனலாக நடக்கும், இப்போ வந்து டிஜிட்டலாக நடந்துருது அந்த கம்யூனிகேஷன். அதாவது இது எஸ்பிஐயில் I2C இருக்கும், ஓகேவா? ஸோ I2C இதுவும் வந்து வித்தியாசம் எல்லாம் பெரிய இல்லை. இது வந்து என்னென்னா, இது பாருங்கள், இதில் வந்து MOSIன்றது மாஸ்டர் அவுட்டு ஸ்லேவ் இன்னு, MISOன்றது மாஸ்டர் இன் ஸ்லேவ் அவுட்டு. கிட்டத்தட்ட ஒரே டைமில் இது என்ன நடக்கும், இதில் இது டேட்டா சென்ட் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை வந்து டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் நாம. இது என்ன லைனு, நான் டிஃப்ரென்சஸ் எழுதி போடுறேன். இது வந்து டியூப்ளெக்ஸ் லைனு. ஸோ அதை காட்டிலும் எதை காட்டிலும் யூஆர்ட்டை காட்டிலும் இதில் வந்து அதிகப்படியான டேட்டா வந்து அட் அ டைமில் வந்து சென்டும் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அப்போது ஸ்பீட் ஆப்வியஸ்லி வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன டிஃப்ரென்ஸு, என்ன வந்து லிமிடேஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ்பிஐ ப்ரோட்டோகால்லாம் புரியுதுங்களா? நீங்கள் உள்ளே போய் டீப்பாக வந்து அட்ரஸ் பிட்னா என்ன, அதுனா என்ன, இதுனா என்ன, அதை பற்றி எனக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. ஆஸ் எ டெக்னீஷியனாக நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா வந்து போதும், ஓகேவா? ஸோ ஃபர்தராக வேணும்னா நீங்கள் தாராளமாக இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து இல்லையா, ஸோ ஃபர்தராக நீங்கள் போய் எஸ்பிஐ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு படிக்கலாம். இதெல்லாம் டாக்குமெண்டேஷன்லாம் நிறைய இருக்கும். ஸோ படிச்சும் பார்க்கலாம், இல்லை வீடியோவாகவும் பார்க்கலாம். இன்னும் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். கிளியருங்களா? ஸோ இது வந்து இது புரியுதுங்களா? CS1 ஓகேவா, CS2 ஸ்லேவ் 2 ஸ்லேவ், ஆமாம் CS2 CS3 ஸ்லேவ் 3 இருந்துச்சு அப்படின்னா CS3 போகும். ஒருவேளை 20 ஸ்லேவ் இருக்குன்னு சொல்லி வச்சிங்களேன், 20 ஸ்லேவ் அந்த ஐசியோட கனெக்டாக இருக்குன்னா டெடிகேட்டான C20 வரைக்கும் வந்து CS20 வரைக்கும் கூட இருக்கும். கிரவுண்ட் வந்து எல்லாத்துக்குமே காமன், கிரவுண்ட் இருந்தே ஆகணும், ஓகேவா? கிரவுண்ட் இல்லைன்னா விலைக்கு ஆகாது, ஓகேவா? நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு மதர் போர்டு இருக்குது, அந்த மதர் போர்டில் டிவைஸ் அப்படியே இருக்குது அப்படின்னா கிரவுண்டை பற்றி நம்ம அவ்வளோ கவலை தேவையில்லை. எப்படியும் வந்து காமன் கிரவுண்டில் தான் இருக்கும். 2 தனித்தனி டிவைசஸ் இருக்குது. இப்போ நம்ம அப்ளிகேஷனில் அந்த மாதிரி பார்க்கறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ISP பின்னோட் அடிப்போம், ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம் ISP பின்னோட் அடிக்கிறது, ஓகேங்களா? இந்த ISP பின்னோட் அடிக்கிறது ஜென்ரலாக வந்து 4 லைன், மொத்தம் வந்து 6 லைன் வரும், ஓகேங்களா? என்னென்ன லைன் வரும்? VCC, VCCQ, டேட்டா, கிளாக்கு, கமாண்டு, கிரவுண்டு, மொத்தம் 6 பின் வரும். இல்லை VCCQ USB வழியாக கூட கொடுத்துலாம்னு வச்சுங்களேன். மிச்சம் இருக்கிற 4 பின் என்னென்ன, கமாண்டு, கிளாக்கு, டேட்டா 0, கிரவுண்டு. இந்த 3 பின் ஒழுங்காக இருந்து டேட்டா பின் ஒழுங்காக, கிரவுண்ட் பின் ஒழுங்காக இல்லைனாலும் அந்த கம்யூனிகேஷன் நடக்கவே நடக்காது. சில டைம் என்ன பண்ணுவேன் நான் நிறைய பேருக்கு நானே சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லி, இது மாதிரி ஒர்க் பண்ணலங்க, எனக்கு எடுக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னா, கிரவுண்ட் வந்து 2 இடத்துல அடிங்க. அதே கிரவுண்டு அந்த ISP பின் அவுட்ல இருந்து 2 இடத்துல நம்ம அடித்தோம் அப்படின்னா கிளியராக வேலை செய்யும். ஏன்னா அது கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் ப்ராப்பராக இல்லைனாலும் அந்த கம்யூனிகேஷன் வந்து அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான், எனக்கு 0க்கு இதுதான் 0ன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா தான் நான் வேல்யூ வந்து இது 1 or 2 சொல்லி கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம 1க்கு மேற்பட்ட இடத்துல வந்து கிரவுண்ட் அடித்தோம் அப்படின்னா அது 100% கிளியராக வந்து வேலை செய்யும். சில ஷீல்டு மேலே அடிக்கிறதுனால ஆகலாம். சில டைமில் ஆமாம், சில டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்க்ரூ ஹோல் இருக்குது அப்படி சொல்லி வச்சுக்கலாம். இது கிரவுண்டுன்னு நினச்சி கிரவுண்டில் அடிப்போம். சில டைம் அது கிரவுண்டாக இருக்காது, இல்லை வந்து ப்ராப்பராக வந்து கிரவுண்டோட மெயின் கிரவுண்டோட கனெக்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி 2 இடத்துல நம்ம அடிக்கும்போது ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். நமக்கு எதில் டிவைஸ் டு டிவைஸ் ரெண்டு டிவைஸில், அதாவது ISP பின்னோட அடிக்கும்போது, ஓகேவா? கிளியருங்களா? இது எழுதிங்க. அதுக்கப்புறமா I2C பார்ப்போம். இந்த 3த்துக்கு வித்தியாசம் பார்ப்போம். இதுக்கப்புறமா மெயினாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது, புல் அப்னா என்ன, புல் டவுன்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, ஓகேவா? புல் அப்னா என்ன, புல் டவுன்னா என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சிங்க்ரனஸ் சிங்க்ரனஸ்னா என்னன்றதும் பார்க்க வேண்டியது இருக்குது, அதை பார்ப்போம். அடுத்து வந்து I2C ப்ரோட்டோகால் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? இந்த ஆக்சுவலாக வந்து இப்போ நாம பார்க்குற ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து எப்படின்னா, மொபைலுக்கு மட்டும் இது வந்து காமன் சொல்லி கிடையாதுங்க, ஓகேவா? எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ்க்கும் வந்து காமன். இப்போ நான் அந்த Arduino எல்லாம் ப்ரோக்ராமிங் பண்ணுவோம் இல்லையா, இப்போ அந்த டிஸ்பிளே எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதில் I2C ப்ரோட்டோகால் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம I2C டிஸ்பிளே வேணும்னா I2C டிஸ்பிளே வாங்கிக்கலாம். SPI டிஸ்பிளே வேணும்னா LCD டிஸ்பிளே ஜென்ரலாக வந்து SPI தான் போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரலைஸ்ட் டேர்ம் அது. ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்து MIPIன்ற ஸ்டாண்டர்ட்ஸ் படி, அது வந்து MIPI என்ன சொன்னேன், MIPI என்ன நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ரோட்டோகால் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், மொபைல் இன்டர்ஃபேஸ், அதாவது MIPI, மொபைல் இண்டஸ்ட்ரி ப்ராசஸர் இன்டர்ஃபேஸ்.
ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நிறைய ப்ரோட்டோகால் வந்து இருக்குது. இது வந்து நான் என்ன சொன்னேன், மொபைலுக்கு இது கூடவே வந்து மொபைலுக்கு மட்டும் கிடையாது, நிறைய இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ஸு, நிறைய வந்து இந்த காருடைய இது இருக்குது, அது எல்லாமே கூட எம்ஐபி. டிவிக்கு எம்இபி தான் வருதுன்னு சொல்லி நினைக்கிறேன், பட் எனக்கு ஐடியா இல்லை. பட் டிவி பற்றி எனக்கு தெரியல, ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எம்ஐபிஐ அப்படி சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா. இதில் தான் வந்து அந்த எஸ்பிஐ, I2C அந்த மாதிரி வந்து நிறைய டிஎஸ்ஐ, சிஎஸ்ஐ அந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்து வரும் ஓகேங்களா. சரி, இப்போ தேர்ட் வந்து பார்க்க போகிறது என்னன்னா I2C. இதை வந்து எப்படி படிப்போம் நம்ம, I2Cன்னு சொல்லி சொல்லுவோம், I2Cன்னு சொல்லி சொல்லுவோம் ஜென்ரலாக. எம்ஐபிஐன்ற ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள நிறைய ப்ரோட்டோகால் இருக்கு, அதில் ஒரு ப்ரோட்டோகால் வந்து I2C ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட், அதாவது 2 IC, அந்த 2 I இருக்கிறதுனால அந்த I2C இல்லைன்னா I2C அப்படி சொல்லுவோம். ஜென்ரலாக படிக்கும் போது நம்ம I2C தான் படிப்போம் நம்ம ஓகேவா. ஸோ I2C தான் படிப்போம். I ஸ்கொயர்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு A இன்ட்டு ஏனா A ஸ்கொயர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அந்த பேசிஸில் வந்து 2 I இருக்கிறதுனால இது வந்து I2C இல்லைன்னா I2C அப்படி சொல்லுவோம் நம்ம ஓகேவா. ஸோ இது வந்து என்னன்னா இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு மாஸ்டர் இருக்கு, ஒரு ஸ்லேவ் இருக்கு, அதாவது அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஜெனரலா எஸ்பிஐ புரோட்டோகால் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் இருக்கு, கம்ப்யூட்டர்ல வந்து பெரிஃபரல் டிவைசஸ்னா எதை சொல்லுவோம் நாம, படிச்சிருப்போம் நாம ஒரு ஆமா, கீபோர்டு, மவுஸ், பிரிண்டர், மானிட்டர், இதெல்லாம் இன்புட் அவுட்புட் எது ஹெல்ப் ஆகுதோ அது எல்லாமே வந்து பெரிஃபரல் டிவைசஸ் தான். ஸோ அந்த மாதிரி டிவைசஸ்க்கு வந்து இந்த எஸ்பிஐ புரோட்டோகால் வந்து யூஸ் ஆகும் அப்படி சொல்லி வச்சுக்கலாம் ஒரு கிளாரிட்டிக்காக. அதே மாதிரி இந்த I2C புரோட்டோகால் வந்து 2 மாஸ்டர்ஸ் இருக்கு, 2 வந்து ஐசிங்க இருக்கு. இந்த ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஐசினா இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், இன்டர்னா ஆமா 2 ஐசிக்கு இடையே நடக்கிற கம்யூனிகேஷனை வந்து கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுறது வந்து இந்த புரோட்டோகால். ரொம்ப சிம்பிளான புரோட்டோகால். இதுக்கு CPU MMC சொல்ல முடியாது, அப்படியே சொல்லலாம், அது எஸ்பிஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெட்வொர்க் செக்ஷன் இருக்கு, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்படி தான், அப்படியே தான் இருக்கும் நமக்கு ஓகேவா. நெட்வொர்க் செக்ஷன்ல என்னென்ன இருக்கு, WTR இருக்கு, 2GPA ஒன்று இருக்கு, 3GPA இருக்கு, அந்த இன்னொரு ஒரு முக்கியமான ஐசி ஒன்று இருக்கு, VPI APT ஐசி ஒன்று இருக்கும், CPU இருக்கும். இது எல்லாமே காமனாக இருக்குமா. இதுக்கு நடுவில் புரியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன். அது இன்னொரு நெட்வொர்க் செக்ஷன் நம்ம பார்க்கவே இல்லை. இது எல்லாத்தையும் 2 லைன் வந்து காமனாக வந்து RFFE லைன் சொல்லி கம்யூனிகேட் ஆகும் ஓகேங்களா. அது ஒன்று. இதுக்கு முன்னாடி பார்த்ததுலையும் நம்ம பவர் செக்ஷன் பார்த்தோமா, அதில் வந்து டேட்டா வந்து இது ஃபியூல் கேஜ் ஐசின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். Redmi 5 பார்க்கும்போது ஃபியூல் கேஜ் ஐசின்னு சொல்லி பார்த்தோம். சைடில் I2C புரோட்டோகால் சொல்ல SDA SCL சொல்லி 2 லைன் போட்டிருந்தோமா. ஸோ ரொம்ப சிம்பிளான CPU கூட இது கம்யூனிகேட் பண்ணிக்கும், அவ்வளோதான். ஆமாம். ஸோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் மல்டிபிள் மாஸ்டர்ஸ் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் வந்து இது வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க. சரி, கம்யூனிகேஷனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், 90% மேல வந்து CPU ல தான் எல்லாமே இதுவா வருது. அப்படி சொல்லலாம், சில இடத்துல அப்படியும் சொல்லலாம். சில இடத்துல வந்து இன்டரா நடக்கும், 2 ஐசிக்கு இடையே நடக்கும். அப்போ வந்து நம்ம சொல்லலாம், அது வந்து இது இருக்கணும் சொல்லி CPU இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி நடக்கும். ஜென்ரலா CPU ரிலேட்டட் தான் இருக்கும் டேட்டா லைன்ஸ் எல்லாமே ஓகேவா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிளாக் லைன் ஒன்று, கிளாக் லைன் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லி சொன்னேன், பாருங்க சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் ஓகேங்களா. அப்போ வந்து இதுல வந்து சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் ஓகேவா. அதே மாதிரி SD அப்படின்னா இந்த லைன்ல டேட்டா போகும் ஓகேவா. இப்போ SPI புரோட்டோகால்ல நம்ம பார்த்தோம், டெடிகேட்டான என்ன இருந்துச்சு, சிஎஸ்ன்னு சொல்லி ஒரு லைன் இருந்துச்சு, சிப் செலக்ட் லைன் சொல்லி இருந்துச்சு. இதுல எதுவுமே அந்த மாதிரி சிப் செலக்ட் சைடு லைன் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா இது நம்ம அனுப்புற பிட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பிளாக்கா வந்து அனுப்பும். அதுலயே ஸ்டார்டிங்லயே அட்ரஸ் பிட்னு சொல்லி ஒரு பிட் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து அட்ரஸ் டிஃபைன் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 01, 02, 03 சொல்லி வச்சிங்களேன். அட்ரஸ் பிட்டில் இது எதுக்கு அனுப்பணுன்ற டேட்டா வந்து அதில் வந்து கொடுத்துருக்கும். காமனாக இது எல்லாத்துக்கும் போய் சேரும். எதில் வந்து அந்த அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், அந்த ஐசி மட்டும் அந்த டேட்டா வந்து எடுத்துக்கும். இதை வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, 2 வயர் கம்யூனிகேஷன் இல்லை 2 வயர் ப்ரோட்டோகால்னு கூட ஒரு பேர் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ரோட்டோகால். இது வந்து ஹாஃப் டூப்ளெக்ஸ். இது அதாவது ஒன்று வந்து சென்ட் பண்ண முடியும், ஃபுல் டூப்ளெக்ஸ் கிடையாது. நம்ம SPI மாதிரி ஃபுல் டூப்ளெக்ஸ் வந்து கிடையாது. எய்தர் நான் சென்ட் பண்ண முடியும் இல்லைனா வந்து ரிசீவ் பண்ண முடியும் ஓகேவா. அதே லைன்ல ரிசீவ் ஆகும். கிளாக் லைன்றது காமனான லைன் தான். இந்த கிளாக் லைனை பற்றி புரிஞ்சுக்கிறது டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும், அதை நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஸோ அதுதான் முக்கியம் நமக்கு ஓகேவா. அதுவும் எல்லாமே முக்கியம் தான், பட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டண்ட்டான வந்து நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது.
ஸோ புரியுதுங்களா? இது வரைக்கும் என்னென்ன ப்ரோட்டோகால் பார்த்துருக்கோம்? UART 1, SPI 1, I2C 1. சொல்லுங்க. R1 ல இருந்து ரெண்டு லைனும் கனெக்ட் ஆகுமா? R2 R3 கனெக்ட் ஆமா, இது ஆக்சுவலா ஒரே ஒரு காமன் லைன் தாங்க. இதுக்கும் போகுது இதுக்கும் போகுது அந்த மாதிரி. ஆமா, கிளியருங்களா? ஸோ இங்க வந்து டாட் போட்டுக்கலாம். இதுல வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட 255 ஸ்லேவ்ஸ் வரைக்கும் வந்து ஐசிஸ் வரைக்கும் இதுல வந்து இன்டர் கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். லிமிட் 255. ஆமா, அது வரைக்கும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இடையில வந்து கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நமக்கு எப்படிங்க தெரிய வரும் அப்படின்னா, I2Cன்னு சொல்லி ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, அதோட டாக்குமெண்டேஷன் எடுத்து படி பார்த்தோம் அப்படின்னா இது எந்தெந்த சுச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணலாம், எப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் ஒரு டிஸ்பிளே வருதுன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளேல I2C டிஸ்பிளே I2C OLED டிஸ்பிளேன்னு சொல்லி போட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நான் என்னன்னா, நான் அந்த டிஸ்பிளேல வந்து பிக்சர் ஏதாவது காட்டணும் அப்படின்னா நான் பிக்சர் வந்து எப்படி அனுப்புவேன்? I2C ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி வந்து அனுப்புவேன் அப்படி சொல்லி அர்த்தம். இது அந்த சிப் மேனுஃபேக்சர் பண்றவங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஒரு ஐசியோட டாக்குமெண்டேஷன் எடுத்து டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா ஷீட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பின்ல இவ்வளோ வோல்ட் கொடுக்கணும்னா இவ்வளோ வோல்ட் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம இதுவும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதில். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து 3 கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஜென்ரலாக இது 3 தான் வந்து நமக்கு என்ன வரும், மொபைலில் வந்து வரும். இதே தான் மாடிஃபை SPI வந்து என்னவா இருக்கும், CSI இருக்கும் இல்லை DSI இருக்கும், அந்த மாதிரி இருந்து மாடிஃபை ஆகி வரும். ஸோ இது ஓரளவுக்கு வந்து இப்போ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் பற்றி புரிஞ்சிச்சுங்களா? SPIனா என்ன, I2Cனா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அந்த அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் சிங்க். இது சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன்னா என்ன, ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த வார்த்தை இந்த சென்டென்ஸை நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இங்கே ஒரு கேப் விட்டுருக்கேனா, இது எதுக்காக விட்டுருக்கேன் நான்? புரியணும் இல்லை, இதோடைய முடிவு இங்கே, ஆரம்பம் இங்கே, தொடக்கம் இருக்கு அப்படி சொல்லி நான் காட்டுறதுக்காக எழுதியிருக்கேன் இல்லையா? ஒரு ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10110 அப்படி சொல்லி வச்சிருக்கேன். 2 நம்பர் சொல்கிறேன், 10101. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 10110 10101. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுங்க, எனக்கு வந்து இங்கே பிட்டு, அதாவது எல்லா ஆல்டர்னேட்டிங் பிட் வரும்போது எனக்கு வந்து என்ன தெரியும், இங்கே ஆன் ஆகுறது, ஆன் எப்போ, ஆஃப் எப்போ, அதாவது 1 எப்போ 0 எப்போன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியும், கிளியராக வந்து தெரியும். ரிசீவிங் சைடு, அது இது இந்த ஐசிக்கு வந்து என்ன கண் இல்லை, காது இல்லை, எதுவும் இல்லை, ஜஸ்ட் வோல்டேஜ் வச்சு தான் ஐசி வந்து தெரிஞ்சுக்குது. இப்போது நான் இங்கே மாதிரி அனுப்பும்போது இங்கே 0 1 0 1 அப்படி சொல்லி சொல்கிறேன்னா, இப்போ இங்கே எதுலேருந்து 1, இது வந்து 1 சொல்லி 2 1 எடுத்துக்கிறதா இல்லை வந்து சிங்கிள் 1 சொல்லி எடுத்துக்கிறதான்னு சொல்லி சிபிக்கு வந்து அந்த ரிசீவிங் சைடுக்கு வந்து தெரியணும். புரியுதா நான் சொல்கிறது? ப்ராப்ளம் என்ன சொல்லி முதல்ல புரியுதுங்களா? அந்த அந்த எப்போ எதுலேருந்து எது வரைக்கும் ஒரு பிட் அப்படி சொல்லி நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் பண்ணணும் இல்லையா, அந்த ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து 2 வகையில் நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். புரியுதா சொல்கிறது? எப்படி பண்ணலாம்? 2 வகையில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதான் ஒன்று சிங்க்ரனஸ், இன்னொன்று ஏசிங்க்ரனஸ். பிரச்சனை என்னன்னு சொல்லி புரிஞ்சிச்சா? 2 ஐடென்டிக்கல் பிட்டு பக்கத்தில் வரும்போது நான் என்ன பண்ணணும், எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எதுலேருந்து எண்ட் ஆகுது, அந்த இது வரைக்கும் வந்துடுச்சுன்னா அந்த பிட்டு முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து அடுத்த பிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லி இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனில் ஃபஸ்ட்டு சிங்க்ரனஸ்க்கே பார்த்துடலாம். ஓகேவா? சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று வந்து டேட்டா லைன் இருக்கும், இன்னொன்று வந்து கிளாக் லைன் வந்து இருக்கும் இல்லையா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நான் வந்து 1 0 1 1 0 அப்படி சொல்லி போகிறதுக்கு கூடவே வந்து 2 லைனுமே செட்டாக தான் இருக்கணும் அதுக்கு. ஓகேங்களா? இது வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து மென்ஷன் பண்ணணும், கிளாக் லைன் வந்து மென்ஷன் பண்ணணும். இது வந்து என்ன இருக்கும், ஆல்டர்னேட்டாக தான் இருக்கும். இது என்ன சொல்லும் அப்படின்னா, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பிட்டு, அப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பிட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பிட்டு, அதாவது இது வந்து 1 1 2 பக்கத்தில் இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பிட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பிட்டு, 2 சிக்னல் போகும். 2 செட். அதான் எப்பப்பெல்லாம் நம்ம எஸ்டியை பார்க்குறோமோ, எப்போவுமே நான் எஸ்டியை எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கே வந்து என்ன இருக்குது, கிளாக்குன்றது இருக்குது. இந்த கிளாக்குடைய மெயின் பர்பஸே வந்து இதுதான். என்னது, அந்த ஒரு செகண்டுக்கு எத்தனை கிளாக் பல்ஸு அப்படி சொல்லி சொல்கிறது தான் வந்து இது. ஓகேவா? அதே வந்து ஏசிங்க்ரனஸில் கம்யூனிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா,
இது வந்து சிங்க்ரனஸ்ல. அதே வந்து நான் ஏசிங்க்ரனஸ்ல பார்த்தேன் அப்படின்னா என்ன இருக்கும் அதில் வந்து பாட் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். பட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அந்த ஈஸி டேட்டாக்கு அந்த மாதிரி பாக்ஸஸ் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஈவன் வந்து நம்ம ஸ்ப்ரெட்ரம் ஃபைலை வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும், செட்டிங் பட் ரேட் அப்படி சொல்லி வந்து வரும். பட் ரேட்டு பாட் ரேட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த பட் ரேட் வந்து என்னது, இதுதான் அந்த பட் ரேட், ஓகேங்களா. இது என்ன ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்னா, ஜென்ரலாக இதில் வந்து நிறைய பட் ரேட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வந்து என்னது 9600 அப்படின்றது ஒரு யூனிவர்சலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பட் ரேட், ஓகேவா. இது என்ன சொல்லும் அப்படின்னா, நான் வந்து ஒரு செகண்டை 9600 டிவிஷனாக வந்து பிரிச்சிடுறேன், ஓகேவா. அப்படி பிரித்தேன் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை மில்லி செகண்டு, 1000 டிவைடட் பை 9600. பிரிச்சனா என்ன வருதுன்னு பாருங்க. சாரி, 1000 டிவைடட் பை 9600 0 பாயிண்ட் என்ன வருது, 104 வருதுங்களா. அதாவது 104. இந்த 104ன்றது என்னது, ஒரு பாட் ரேட் அப்படி சொல்லி அர்த்தம். 104 நானோ செகண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, புரியுதுங்களா, அது வந்து ஒரு பாட் ரேட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு லைனை வந்து அதான் ஸ்பீடு தான் நான் சொல்றேன். இது வந்து 0வா, இது 102, புரியுதுங்களா. இது வந்து 204, இது வந்து 306, இது வந்து 408. அது மாதிரி போயிட்டே இருக்கும், அடிஷன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும், கவுண்ட் ஆகி போயிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் சைடு வந்து சொல்லிடணும், முதலே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடணும். இதில் வந்து டைனாமிக்லாம் சேஞ்ச் ஆகும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சென்டர் இருக்காரு, ஓகேவா. ஒரு சென்டர் வந்து என்ன சொல்லிடணும், நான் இந்த பாட் ரேட்டில் தான் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு முதல்லே வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடணும். 9600 பாட் ரேட் செட் ஆகிடும், செட்டிங் பாட் ரேட் அப்படி சொல்லி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 104 மில்லி செகண்ட் வந்து ஒரு அந்த வேல்யூ, அந்த லைன் வந்து ஹையில் இருந்துச்சு அப்படின்னா அதை 1 அப்படி சொல்லி எடுத்துக்கும். 104 செகண்ட் லோவில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லி எடுத்துக்கும், 0ன்னு சொல்லி எடுத்துக்கும். இந்த 104 மில்லி செகண்ட் நானோ செகண்ட் அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன எடுத்துக்காது, அது ஒரு வேலிட் பிட்டாக எடுத்துக்காது, அதாவது 0வா 1ஆ வந்து எடுத்துக்காது. புரியுதுங்களா சொல்றது. சரி, இது வந்து ஜென்ரலாக என்னன்னா, இது பாட் ரேட்டை வந்து நான் ஹையாக கூட செட் பண்ணலாம், ஈவன் 1 lakh வரைக்கும் கூட நான் செட் பண்ணலாம், ஓகேங்களா. அது மாதிரி செட் பண்ணும்போது ஒரே செகண்டில் அதிகப்படியான டேட்டாவை என்னால் வந்து அனுப்ப முடியும். ஆனால் என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா, நான் என்ன செட் பண்ணுறேனோ கடைசி வரைக்கும் அதே பாட் ரேட் தான் யூஸ் பண்ண முடியும், நான் சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுதுங்களா சொல்றது. நான் அப்படி சேஞ்ச் பண்ணா மறுபடியும் அந்த கம்யூனிகேஷனை பிரேக் பண்ணிட்டு புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் பாட் ரேட் செட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் டைனமிக்காக நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாக் ஆஃப் டேட்டா வந்து நான் 9600 வச்சு அனுப்பலாம், அந்த ஸ்பீடில் வச்சு அனுப்பலாம். அடுத்த பிளாக் வந்து நான் 1 lakh கூட வச்சு அனுப்பலாம். ஏன்னா இதில் எதுவும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை, என்ன பண்ணல, எதுவுமே வந்து ஸ்பெசிஃபையாக வந்து பண்ணலை. நான் வந்து டைனமிக்லாம் வந்து இந்த பிளாக், அதாவது இவ்வளோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க, கூடவே வந்து என்ன பண்ணுறேன், கிளாக் லைன் வந்து அனுப்புகிறேன். ஸோ அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு வேலிடான பிட்டு அப்படி சொல்லி வந்து சொல்லும். புரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ், புரியுதுங்களா. சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனுக்கும் ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனுக்கும் மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். கிளாக் லைன் இருந்துச்சுன்னா சிங்க்ரனஸ், அந்த கிளாக் கூட சிங்க் ஆகி போகும். ஆமா, சிங்க்ரனஸ் இல்ல, கிளாக் லைன் இல்ல அப்படின்னா அது வந்து என்ன கம்யூனிகேஷன், பாட் ரேட் கம்யூனிகேஷன். ஜென்ரலா வந்து சின்ன கம்மியான டேட்டா இருக்கு, அது வந்து ஒரே மாதிரி ஸ்பீடில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆர்எக்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது அந்த யூஆர்ட் கம்யூனிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. இல்லைங்க நான் வந்து அதிகப்படியான டேட்டா டென்சிட்டி அனுப்புவேன், இப்போ எக்ஸாம்பிள் டிஸ்பிளேக்கு வருது, அதை நான் வெவ்வேறு ஸ்பீட்ஸில் அனுப்புவேன், அந்த மாதிரி நான் வந்து டைனமிக்ல அனுப்புவேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். புரியுதுங்களா. ஏசிங்க்ரனஸ்க்கும் சிங்க்ரனஸ்க்கு என்ன வித்தியாசம் சொல்லி புரியுதுங்களா. இது வந்து ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிடுச்சு. என்ன பிரச்சனை சால்வ் பண்ணிடுச்சு, அதாவது எதுல இருந்து எது வரைக்கும் ஒரு வேலிடான பிட் அப்படி சொல்லி இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிடுச்சு இல்லையா. இதுல இன்னொரு பிரச்சனை வந்து இருக்கு, அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்ப்போமா. எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து ஒரு டேட்டா லைன் அப்படி சொல்லி வச்சுங்க.
ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு சிங்க் லைன். நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சிங்க் உடையது. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஹை ஸ்பீடில் டேட்டா அனுப்புவோம், கொஞ்சம் லோ ஸ்பீடில் டேட்டா அனுப்புவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான், இதுலேருந்து இது வரைக்கும் வந்து இந்த இண்டிவிஜுவல் டிவிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வர்டிக்கல் டிவிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எதுலேருந்து எது வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு பிட்டு, எதுலேருந்து எது வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு பிட் அப்படின்ற பிரச்சனை வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். கிளியருங்களா? இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, ஹரிசாண்டலாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொன்னேன், முதல்ல என்ன சொன்னேன், பைனரி டிஜிட்னா எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ரெண்டு வேல்யூ தான் வேலிட் பிட். ஒன்று வந்து 0 இல்லைன்னா 1, அதாவது 0 வோல்ட்டு இல்லைன்னா 1.8 வோல்ட்டு அப்படி சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? நான் சென்ட் பண்ணும்போது ஐசியில் வந்து கண்டிப்பாக வந்து நாய்ஸ்ன்றது இருக்கும், இருக்கு இல்லையா? நாய்ஸ் இருக்கும்போது 1.8 வோல்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அது என்ன எடுத்துக்கும், 1 பிட்னு சொல்லி எடுத்துக்கும் இல்லையா? ரிசீவிங் சைடு வந்து 1 பிட்னு சொல்லி எடுத்துக்கும். ஒருவேளை இது 1 பிட்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 1.6ஓ 1.7ஓ அந்த மாதிரி போச்சுன்னா அது வந்து ஒரு இன்வாலிட் பிட் ஆகிடும் இல்லையா? அப்போ இன்வாலிட் பிட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து எரர் ஆயிரும். எரர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து முதல்ல வந்து ஆகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி 0க்கு கீழே போச்சுன்னா அது 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், சொல்லி வச்சுக்கலாம். ஆனால் 0க்கு மேலே 0.1னோ இல்லை 0.01னோ போச்சு அப்படின்னா அது என்ன பிட்டுன்னு சொல்லி எடுத்துக்கும். புரியுதா? நான் சொல்ற பிரச்சனை வந்து உங்களை புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதாவது என்னன்னா, மொபைலில் வந்து ப்ராசஸர் இருக்குங்க. இந்த ப்ராசஸர் ரெண்டு வேல்யூ தாங்க அக்செப்ட் பண்ணிக்கும். ஒன்று 0 இல்லைன்னா 1.8 வோல்ட். இங்கே 0ன்றது 0, 1.8ன்றது 1. ஒருவேளை இதுக்கு நடுவில் ஏதாவது வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்வாலிட் பிட்டான ஆயிடும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைக்கு நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ வந்து எப்படி சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் லைனில் வந்து ஜென்ரலாக வந்து 2 விதமான லைன்ஸ் வந்து இருக்கும். என்னன்னா, ஒன்று வந்து ஜென்ரலி ஹை, ரெண்டாவது வந்து ஜென்ரலி லோ அப்படி சொல்லி 2 விதமான லைன்ஸ் வந்து இருக்கும். இல்லை டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா ஹையாகவே இருக்கும், 1.8 வோல்ட்டாகவே இருக்கும் டேட்டா லைன்ஸு. அதில் எப்பப்பெல்லாம் டேட்டா கம்யூனிகேஷன் நடக்குதோ அப்போ மட்டும் கீழே வந்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜென்ரலி ஹைக்கு வந்து எக்ஸாம்பிள் எழுதுகிற பாருங்க. ஜென்ரலி லோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலி ஹைனா எப்படி இருக்கும், டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கும்போது மட்டும் டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கும், நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஹைக்கு போயிடும். அது நம்ம இது செக் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே 1.8 வோல்ட் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? செகண்ட் வந்து ஜென்ரலி லோனா எப்போவுமே வந்து 0ல் இருக்கும். எப்போ டேட்டா கம்யூனிகேஷன் நடக்குதோ அப்போ வந்து ஹைக்கு போகும், மறுபடியும் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு அப்படின்னா 0க்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது புரியுதுங்களா? ஜென்ரலி லோ வரும், ஜென்ரலி ஹை அப்படி சொல்லி வரும். அதாவது என்னன்னா, நான் இந்த லைனு எய்தர் 1.8 வோல்ட்டில் வச்சிருக்கணும், அப்படி இல்லையா அது வந்து 0 இருக்கணும். இதுக்கு நடுவில் அது இருக்கக்கூடாது. என்னோட நோக்கம் வந்து அதுதான். ஸோ இப்போ இப்படி இருக்கணும்னா இந்த வோல்டேஜ் வந்து என்ன பண்ணலாம், நான் 1.8 வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா எய்தர் அது 1.8வா இருக்கணும் இல்லைனா 0வா இருக்கணும். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ஃப்ளோட்டிங்கே ஆகக்கூடாது அந்த வேல்யூ. அதுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஃப்ளோட்டிங் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோட்டிங்கே ஆகக்கூடாது அப்படின்னா இந்த 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 லைனை வந்து நான் ஏதோ ஒரு வோல்டேஜை வச்சு இழுத்து கட்டினேன், 1.8 வோல்ட் இது கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்பவுமே 1.8 வோல்ட் இருக்குமா? ஓகேவா? ஆனால் நான் இது வந்து டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, 1.8 வோல்ட் கட்ட முடியாது. அப்போ அப்படி கட்டிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், புல்லப் வோல்டேஜ் டேரெக்டாக கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து இங்கே 0 பண்ணும்போது 0வே ஆகாது, அந்த லைன் எப்பவுமே 1.8 வோல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா இதில் வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து வைப்பேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எய்தர் அது 1.8 வோல்ட்டாக இருக்கும், இல்லையா 0வாக இருக்கும். 0 எதுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த ஐசி வந்து பேசிக்கலாக என்ன பண்ணும், ஷார்ட் தான் பண்ணும். கிரவுண்டுக்கு ஷார்ட் பண்ணும்போது அது வேல்யூ வந்து 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சுன்னா அது வந்து கீழே வந்துடும். ஸோ மறுபடியும் வந்து விட்ட உடனே அந்த ஐசி விட்ட உடனே அது என்ன ஆயிரும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே போய் 1.8க்கு வந்து வந்துடும். இதுக்கு பேர் வந்து புல் அப் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அந்த லோ இதுல காட்ட அவங்க ப்ராப்ளம் வரும். ஆமா, அது அந்த டேட்டா கம்யூனிகேஷன் நடக்கவே நடக்காதாங்க. அது சப்போஸ் வந்து இது ரெசிஸ்டர் நம்ம உடச்சி எடுத்து பேரலல் தானே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதோட கனெக்ட் ஆயிருக்கும்னா ஒரு 1.8 வோல்ட்டோடய கனெக்ட் ஆயிருக்கும். நீங்கள் வந்து ஸ்கிமேட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா VREG 1P8ன்னு கொடுத்து அந்த SDA லைனில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு ரெசிஸ்டர் வச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படியே தான் இருக்கும். அதில் இதுக்கு பேர் என்னது,
புல் அப் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா வந்து என்ன இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது. நம்ம பேரலல்ல தானே இருக்கு, உடைச்சு விட்டா ஒன்றும் பிரச்சனை வராது, நம்ம உடைச்சதுக்கு அப்புறம் வோல்டேஜ் வந்துட்டு தானே இங்க இருக்கு அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, இதை இக்னோர் பண்ணக்கூடாது. இதுதான் புல் அப் ரெசிஸ்டர் ஒன்று. அதே மாதிரி இது சொன்னேன் இல்லையா, இது என்ன சொன்னேன், ஜென்ரலி லோன்னு சொல்லி சொன்னேன். எய்தர் 1.8 இருக்கணும், இல்லையா வந்து 0 இருக்கணும், அதுக்கு நடுவில் வந்து வோல்டேஜ் இருக்கக்கூடாது. அப்போ இந்த லைனில் நான் என்ன பண்ணலான்னா ஒரு ரெசிஸ்டரை வச்சு எதுக்கு பண்ணலாம், கிரவுண்டுக்கு ஷார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எய்தர் 1.8 வோல்ட்டாக இருக்கும், இல்லையா 0 இருக்கும், நடுவில் வந்து வோல்டேஜ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காது. கிளியருங்களா, புரியுதுங்களா? எதாவது டவுட் இருக்குங்களா இதில்? புல்லப் அதாவது ஒரு லைனில் புல்லப் ரெசிஸ்டர் புல் டவுன் ரெசிஸ்டர் ரெண்டுமே இருக்குமானா இருக்காது. எய்தர் ஜென்ரலி ஹை அப்படின்னா அது வந்து புல்லப் ரெசிஸ்டராக இருக்கும், ஜென்ரலி லோ இருந்துச்சு அப்படின்னா புல் டவுன் ரெசிஸ்டராக இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா வந்து இருக்காது. ஓகே.